பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் அடைந்தாயிற்று, நான் முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், நான் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்லாண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை ஆணுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை ஆசீர்வதித்தார். இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு எங்களோடு கூட பேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ள ஆசையாய் தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எதற்காக பிடிக்கப்பட்டான் அப்படின்னு அவனுக்கு தெரியும். நல்லா கவனிச்சுக்காங்க. இன்னைக்கு சொல்லப்படுற செய்தி உங்களோடு ஒன்றிருந்த காரியங்கள். நீங்க எதுக்காக பிடிக்கப்பட்டீர்களோ அது உங்களை நிறைவேறுதா அப்படின்னு சோதிப்பதுக்கு தான் இந்த வசனம். பல ஆண்டு காலமாக ஏன் இருக்கேன், எதுக்கு இருக்கேன், ஏன் இப்படி எனக்கு நடக்கு அப்படின்னு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கிற பல ஊழியர் இருக்காங்க, விசுவாசி இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு சொல்றாரு, என்ன ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக பிடிச்சிருக்கார், அதை நான் பிடித்துக் கொள்ள எப்படி ஆசையா தொடர்கிறேன். நான் இப்போ இந்த பவுலை விட்டுட்டு ஒன்று ரெண்டு காரியங்களை கொஞ்சம் வேகமா அது சொல்ல விரும்புகிறேன். மோசே எதற்காக பிடிச்சார்? நானே சொல்லிடுறேன், நீங்க சொன்னியா தப்பா இருக்கும், திரும்ப திரும்ப மாத்தி மாத்தி சொல்லி எடுக்க முடியாது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து விடுதலை ஆக்கி கானான்னு கொண்டு போய் சேர்க்க பிடிச்சார். ஆனா யோர்தான் மட்டும்தான் ஐயா வந்தார். யாரு? மோசே. யோர்தான் கூட வரல, அதுக்கு முன்னாலே ஸ்டாப் ஆயிட்டாரு, வந்தார். ஆனா பிடித்த நோக்கம் நிறைவேறல, பிடித்த நோக்கம் நிறைவேறல. அப்புறம் யோசுவை பிடித்தார் ஆண்டவர், பிடித்த நோக்கம் நிறைவேறிட்டு. இந்த கவனிங்க, இந்த வசனம் என் வாயிலிருந்து புறப்படும். எதுக்கு அனுப்புறனோ அதை செய்து முடிச்சு நான் என்ன செய்யும், திரும்பும். அந்த யோசுவாட்ட சொன்னாரு, பார்ப்பா மீதி உள்ள வேலை இருக்கு, இந்த ஜனத்தை நீ எகிப்துல இருந்து கொண்டு வந்த ஜனத்தை நீ கானானு கொண்டு போகணும். நீ யோர்தானை கடந்து கானானு கொண்டு போகணும், கொஞ்சம் சண்டை நடக்கும், எல்லாம் கொண்டு போய் எல்லாத்துக்கும் இடத்த போக்கிட்டு பிடித்து கொடுக்கணும். அதை தெளிவா சொல்லிட்டார், பிடிச்சு கொடுக்கணும். கரெக்டா அது சொல்லி கொடுத்தார். உன் கூட இருப்பேன், மோசோடு எப்படி இருந்தாலும் அப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னார், விடல, ஒரு காரியம் கண்டிஷன் பண்ணார். இந்த வசனம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக சொல்லி கொடுத்தார். காரியத்தை வாக்கிய பண்ணணுமான வசனம் வாயை விட்டு இருக்கக்கூடாது, பிரியக்கூடாது. இது என் வாயிலிருந்து புறப்பட்ட வசனம், அதனால உன் வாயை விட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டார். கரெக்டா இருந்தான். ஒரே ஒரு தப்புன்னா அந்த தப்புக்கு பின்னால அவன் தப்பனாம காரியத்தை நடத்திட்டு போயிட்டான். போட்டு காரியத்தை பிடிச்சிட்டு நிறைவேறியாச்சு. சரி, இப்ப கவனிங்க. இப்ப அதே பழைய ஏற்பாடுல சொல்லிட்டு போனா நிறைய சொல்லிட்டு போன தேவையில்லை இல்லைங்களா? புதிய ஏற்பாடு சொல்லுங்க, பேதுருவை பிடிச்சார், பிடிக்குமே சொல்லிட்டார். மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்கிவன் சொன்னார், அதான் பிடிப்பு, பிடிச்சார். அவனை கொண்டு மனுஷனை பிடிக்க வச்சாரா? வச்சார், நடத்தினார். சரி, பறிச்சா உன்னை எதுக்கா பிடிச்ச? நோ, தெரியாது, தெரியாது. மனவா உன்னை எதுக்கா பிடிச்ச? தெரியாது. 18 வருஷம் எனக்கு தெரியாது. இன்னும் 20 வருஷம் போனாலும் தெரியாது. ஏன்? அது மேல கவனம் செலுத்தல.
அதனாலயே பிடிச்சார். காரணம் எல்லாம் இந்த இவர் கால் விளக்காது, ஒரு சோறு பைக்கு போட துணி வச்சு கொடுக்க இல்ல, அது ஒரு பகுதி. என்னோடு கூட சேர்ந்து நீ ஆத்ம ஆதாயம் பண்ணுவதற்கு தான் நீ ஆண்டவர் பிடிச்சார். யோசுவாவை தந்தார், நடக்க முடியாத காலத்துல சேர்ல வச்சு அப்பா தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு தந்தார். இன்னும் அதெல்லாம் பிறகு எதுக்கா பிடிச்சார்? உங்க அப்பாவுக்கு முன்னால் நீ ஊழியம் செய்ய வேண்டியிருக்கும், அந்த ஊழியத்துக்கு இப்ப நீ ஆயத்தப்படணும் அப்படிதான் பிடிச்சார். சரி, இப்ப நான் ஓரளவு ஒரு எதுக்காய் பிடிச்சா அது நிறைவேறிச்சா நிறைவேறலையா அப்படின்னு சொல்லுங்க. சிலருக்கு நிறைவேறிச்சு, சில பேருக்கு நிறைவேறல. இப்ப உங்களை பிடிச்ச நோக்கம் நிறைவேறணும். நான் திரும்ப சொல்லுவேன், உங்க குடும்பத்துல உங்களை தெரிந்து கொண்டா உங்கள் நிமித்தம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் பிடிச்சிருக்காரு. உங்க குடும்பத்துல உங்களை தெரிந்து கொண்டா உங்கள் நிமித்தம் அந்த தெருவில் மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் பிடிச்சிருக்காரு. நீங்களே ஒண்ணுமில்லாம முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஒரு பயனும் இல்லை, ஒரு பயனும் இல்லை. அதனால பிடிச்ச நோக்கத்தை நீங்க நிறைவேற்றும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல சொல்லுவதற்கு முன்னால பவுல சொல்லணும், சரி சொல்லுவேன். பவுல எதுக்காக பிடிச்சாருன்னா, கவனி, அவர் அநேக பாடுகளை படுவதற்காக தான் பவுலை கர்த்தர் பிடிச்சார். அவருடைய ஊழியமே இதுதான், பாடு அனுபவிக்கதான். அவனை போல பாடு அனுபவிக்க வேற யாராலும் முடியாது. இயேசு கிறிஸ்து கூட அவனை போல பாடு அனுபவிக்கிறார். கவனிங்க, அவர் 33 வருஷம் 30 வருஷம் சுகமா இருந்தார். 3 வருஷம் பாடுபட்டு ஒளிஞ்சது, அதோட முடிச்சுட்டு போயிட்டார். அவ்வளவுதான். ஒரே நாள் அடி மிதி சிலுவையில் அற கொண்டுட்டான், முடிஞ்சாரு. எங்க அண்ணா சொன்ன அவர் ஒரு நாள்ல முடிச்சு விட்டாரு. டெய்லியா பாடுபடுது அப்படின்னா சூப்பரா இருந்தது எனக்கு. அவ கேட்ட கேள்வி எனக்கு ஒரு மாதிரி தலையே சுத்திட்டு, இவ்வளவு படிச்சிருக்கியம்மா அப்படின்னு நான் மனதில் நினைச்சேன். உனக்குதான் அவர் ஒரு நாள் பாடுபட்டாரு, போய் ஈஸியா போயிட்டாரு. நம்ம அப்படியே படுதோம், டெய்லி பாடுபடுதோம், டெய்லி செத்து திருத்து பிழைக்கும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள சொன்னேன். நான் கேட்கிறேன், அதே பவுல் அந்த பாடுகளை துக்கமா படல, துயரமா படல. பாடுகள் என்னை விட்டு நீங்களும் அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணல. இயேசு கிறிஸ்து கூட ஜெபம் பண்ணார், உன் சித்தமானால் இந்த பாத்திரனை விட்டு நீங்க குடும்பம் ஜெபம் பண்ணார். பவுல் எல்லாம் ஜெபம் பண்ணல, அதுல அழகா போயிட்டார். நிறைய பேர் கேள்வி கேட்டான், அதுக்கெல்லாம் நான் சாக ரெடி அப்படின்ட்டார். கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பெஸ்ட் அறிக்கை, நோக்கங்கள் அருமையா இருந்துச்சு. நான் இந்த பவுல சொன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக நீங்க பிடிச்சு கொள்ள முடியாது பவுலுடைய ஜீவியத்துல. ஆனாலும் 1-2 காரியங்களை சொல்லி தருவேன். பவுல எதுக்கா பிடிச்சாரோ அதை அவன் பிடித்து கொண்டா கர்த்தர் நிறைவேற்றினார், அவனும் தன்னை நிறைவேற்ற ஒப்பு கொடுத்தான். சொல்லேலூயா. நான் சொல்றேன், பவுல பிடிச்ச நோக்கம் வேணும் சொல்றேன். பாடுபடணும், ஆத்துமாதாயம் பண்ணணும், ஊழியக்காரனை உருவாக்கணும், சபையை ஸ்தாபிக்கணும், உட்கார்ந்து நிருபத்தை எழுதணும், சபையை சிறப்படுத்தணும். அத்தனை அவர் முடிச்சிட்டார். முடிச்சு வெற்றிகரா முடிச்சு போயிட்டார். நான் கேட்கிறேன், நீ வயசாகி பூமியில மறிக்கும் போது உங்க வீட்டுல உள்ளவர்கள் இந்த அனுபவத்துல வராம நீ முடிச்சீங்கன்னா நீங்க வாழ்ந்தே பயன் இல்லை. இருந்த போன தின்ன கழிச்சேன் அப்படிங்கிற நிலைமையோடு முடிக்க கூடாது. உங்க கையில தேவன் ஒரு தீபம் தந்திருக்கிறார், ஒரு விளக்கு தந்திருக்கிறார். அதை அணைச்சிட்டு போக கூடாது. அதை இன்னொரு ஆள் கையில கொடுத்துட்டு எரியபடி வச்சுட்டு போகணும். அதான் கர்த்தர் நம்மிடத்துல விரும்புகிறார். சொல்லலேலூயா, சொல்லலேலூயா. காலம் சென்று போன ஜோதிபுரத்து மாசிலாமணி மறிச்சு போனார். நம்ம திருக்குடி சர்ச்சில் 85ஆம் வருஷம் ஒய்கேபி கண்டிக்கு அடுத்தால வந்து ஊழியம் செய்த சகோதரர் மறிச்சு போனார். எனக்கு அவனுக்கு ஒரே வயசு தான் இல்லைங்களா. ஆனா என்னை காட்டியும் மெச்சூரிட்டி, அறிவாளி, திறமசாலி,
அவரு அந்த ஜோதிபுரத்துல வந்தா சபையை ஆத்மா ஆதாயம் பண்ணார். அது இன்னொரு வாடகை கட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனா இடம் வாங்கினா சர்ச்சை கட்டினார். தான் பையனை தான் ஸ்தானத்துல ஊழியக்காரன் மாத்தி வச்சு அவனை கையில ஒப்பு கொடுத்து பிரசங்கம் பண்ண வச்சு ஞானசாரம் கொடுக்க வச்சு அத்தனையும் மெச்சூரிட்டி ஆகி போயிட்டேன். நான் கண்ட ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த இடத்துல அறிக்கையிட்டேன், என் பிள்ளைகள் நான் இப்படி நடத்தலையே அப்படின்னு அறிக்கையிட்டேன். நான் கேட்கிறேன், கண்டிப்பா இப்படியே வாழ போறது இல்லை. நம்ம கர்த்தர் நமக்கு எத்தனை ஆண்டு காலம் தந்திருக்காரோ அந்த ஆண்டுகளுக்குள்ள மனவ கவனி. உன்னை போல எல்கேஜி பாடம் படிக்க உன் மகளை வச்சிடாது. தேவன் உன்னை நல்லா உருவாக்கி இருக்கிறார். உன் பிள்ளைய ஒன்னை காட்டிலும் 10 மடங்கு அந்த பிள்ளைய நீ வளர்க்கல முயற்சி எடுக்கணும். ட்ரெஸ் வாங்கி கொடுத்த, அதை வாங்கி கொடுத்த, இதை வாங்கி கொடுத்த ஒரு பயன் கிடையாது. ஒரு அருமையான மனுஷனை ஆண்டவரை சொல்ற. தாவீது தான் ஆலயம் கட்டணும்னு விரும்பினான். ஆண்டவர் சொன்னாரு, உன்னால கட்ட முடியாதப்பா, நீ நிறைய பேரை கொண்டிருக்க, அடுத்த மனைவியில நீ கையில எடுத்திருக்க, உன் கையை கொண்டு சச்சனை கட்ட முடியாது. ஒண்ணு செய்யற, கவனிய, ஒண்ணு செய்யற, உன் கற்ப பிறப்பா பிறக்கிற ஒருவனை நான் எடுப்பேன், அவனுக்கு நான் பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் சாலோமோன ஆண்டவர் உலகத்துல பிறக்க பண்ணதுனாலே அவனை எதுக்கா தெரிந்து கொண்டார்னா, சொல்லுங்க, ஆலயத்தை கட்டுவதுதான் தெரிந்து கொண்டார். சரி, அதுல இருந்து நான் ஒரு சில காரியங்களை வேகமா சொல்லித்தர விரும்புகிறேன். 1 நாளாகமம் 28:6 வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 28:6. 1 நாளாகமம் 28:6. கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. அப்ப அவனை தெரிந்து கொண்டதே, சொல்லுங்க, ஆலயத்தை கட்ட. இப்ப நம்மளே தெரிந்து கொண்டதும் நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. நமக்குள்ள ஒரு ஆலயம் இருக்கு. இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தான் நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சரி, இந்த கட்டுவதற்கான பிளானை ஆண்டவர் கொடுத்தார். வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29:19. 1 நாளாகமம் 29:19. சீக்கிரம். 19. வாசிங்க. இந்த பிளான் தாவீது கையில இருக்கு, கட்டுவதற்கான பிளான் கையில. அப்புறம் 20 வருஷம் வாசிமா, 20 வாசி. இருபத்தொன்னு. சரி, இப்ப கவனிங்க. நான் சொல்றேன், கட்டுவதற்கு பிளான் இருக்கு, கட்டுவதற்கான கூட கர்த்தர் இருக்கிறார். கவனிங்க, கட்டுவதற்கான ஜனங்கள் கூட இருக்கிறாங்க. கவனிங்க, கட்டுவதற்கான தேவையான பொருட்கள் இருக்கு. சரி, புதிய ஏற்பாட்டுல கவனிங்க, நானும் நீங்களும் இந்த ஆலயத்தை கட்டணுமானா தேவனாய் ஆண்டவர் நம்ம கையில் தந்திருக்கிற ரட்சிப்பு இருக்கு, ஞானஸ்நானம் இருக்கு, பரிசுத்த அபிஷேகம் இருக்கு, வசனம் கையில இருக்கு, நாள்தோறும் ஜெபம் இருக்கு. இத கரெக்டா செய்வோமானா உள்ளாத மனுஷனாகி இந்த ஆலயத்தை நம்ம என்ன செய்வோம்? கட்டுவதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். சொல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் இதை கட்டி முடிப்பதற்கு
அவங்கிட்ட ஆண்டு எதிர்பார்த்த 5 காரியங்கள். இது நம்மகிட்ட இருந்தாதான் நாம் எதை தொடங்கினோமோ அது செய்து சுத்தமாக முடிப்போம். நான் சிங்கவளத்து அந்த ஜெப விட்டு வேலையை ஒரு 4 மாசம் அப்படியே போட்டேன். எத்தனை மாசம் அப்படி கிடக்குமா தெரியாது. ஆனால் நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டவரே நான் இப்படியே போட்டுட்டு போயிடக்கூடாது. அதை வேலையை முடிச்சு உள்ள போய் பிரதிஷ்டை பண்ணி நான் ஆராதனை தொடங்கி நடத்துவதற்கு எனக்கு பாக்கியத்தையும் கிருபையும் தார். உங்களுக்கு விஷயம் தெரியாது. அதாவது தூத்துக்குடிக்கும் வாகை குளத்துக்கு நடுவில் முடிவுத்தந்தான் ஒரு இடம் இருக்கு. அங்க நான் சில பூமி வாங்கி இந்த கீழே இருக்கிற பெரிய வீட்டை போல ஒரு வீட்டை கட்டினேன். கட்டி அடையாள பொருளா நிற்கு. இது வர ஜோசாவுக்கு காமிச்சனா, நீ வரல, ஜான் வந்திருக்கான், அண்ணா வந்திருக்கல, அதனால வந்திருக்கா. ஏறக்குறைய ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே சொல்லிச்சிருப்பேன். அது மண்ணடா நிற்கு. என்னால் அதை செய்ய முடியலை. அதனால நான் அதை அப்படி விட்டுட்டேன். அது வேற மாதிரி போயிட்டு இருக்கட்டும், காரியங்கள் இருக்கட்டும். அதனால என் மனசுல ஒரு எண்ணம், காங்கிரீட்லாம் போட்டேன், தொட்டி கட்டியாச்சு, படி கட்டியாச்சு, ஜன்னல் வைக்கணும், அப்படி ஒரு வீடை இங்க பார்க்க முடியாது. அவ்வளவு பெஸ்ட் பிளான். இப்பதான் இவரு படிச்சு வந்திருக்காரு. அப்படி ஒரு பிளான் போட்டு கட்டினேன். கீழே வீடும் கட்சியுமா அப்படிதான். எப்பொழுதுமே எங்க போனாலும் அப்படிதான் செய்வான். வேஸ்டா பணத்தை போட்டு பண்ணக்கூடாதுன்னு செய்யறது. ஏன் நான் சொல்றேன்னா, எல்லாம் நம்ம கையில தந்துடணும், நான் முடிக்காம போக கூடாது. இப்ப நான் ஜோம் பண்ணிருக்கேன். என்ன ஜோம் பண்ணிருக்கேன்? அந்த முடிவு தந்தானுடைய அந்த வீட்டை அது இன்னும் ஒண்ணு செய்ய முடியாது. இடிச்சு தூர போட்டுட்டு வேற ஏதாவது கட்டணும். அது ஆண்டவரே, அது மண்மேடா போனாலும் திரும்பவும் பாழாய் போனதை திரும்ப கட்டணை பாக்கியத்தை கிருபையும் தாரும் அப்படின்னு சொல்லி என்னன்னா, தேவ நோக்கத்தை மறந்து அதை கட்டினேன். அதனாலதான் அடிச்சு விரட்டினார் ஆண்டவர். நான் அங்கேயே செட்டில் ஆயிடலாம்னு பார்த்தேன். ஆண்டவனை அனுமதிக்கல. அதனால என்னை அடிச்சு பார்த்தினா வந்தேன், போட்டு காரியத்தை இருங்க. ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு காரியத்தை மட்டும் புரிஞ்சுக்காங்க. சில நிறைய காரியம் நடக்காது. என்னால நடக்கல, நான் என் தோல்வி ஒத்துக்கிட்டேன். ஆனா தேவ சித்தத்துக்கு உள்ளான காரியம் நடக்கணுமானா 5 காரியம் தேவை. நான் முதலாக சொல்ல விரும்புகிறேன், வாசிக்க விரும்புவோம். கர்த்தர் சோதரம் 1 நாளாகமம் 28:5. கவனிங்க, எனக்கு நிறைய பிள்ளைகளை தந்தோசா. கவனிங்க, எனக்கு உங்க 2 பேர்ல யாரும் எனக்கு தெரியாது. ஆனா நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்றார்? எனக்கு நிறைய பிள்ளைய தந்தார், ஆனா இஸ்ரவேலை ஆளுவதற்கு ஒருவனை அப்படிங்கிறார். வாசிமா. கவனிங்க, தெரிஞ்சது யாரு? சாலமோன் இல்ல, கர்த்தர். தாவீது இல்ல. ஐயோ, கர்த்தர். அதை யார்கிட்ட சொல்லிட்டாரு? தாவீது சொல்லிட்டார். பச்சை பாலுக்கு தெரியும் அது. ஏன் அப்படின்னா, ஒருவனை கொன்னு அடுத்த மனைவி எடுத்தான். அதனால ஆண்டவர் அவ வயிற்றுல பிறக்க பிள்ளையதான் ராஜாவை என்ன செய்வேன், மாத்துவேன் அப்படின்னா. மற்றவங்க எல்லாம் செத்த ஆட்களை தூக்கிட்டு எடுத்தான். அபிகாயில் எடுத்தான், புருஷன் இறந்து போனான். செத்து பிற்பாடு தான் கூப்பிட்டான். மீகா ஏற்கனவே அவனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி மேரேஜ் பண்ணாள். அதனால ஆண்டரை விட்டுட்டார். ஆனா இதுல ஒரு பழி அவன் செஞ்சதுனால ஆண்டவர் அவன் வயிற்றுல பிறக்கிற பையனை தான் ராஜாவாய் மாத்துவேன் அப்படின்னு சொல்லி, இவன் உயிரை கொடுக்கல. எங்க போர்க்களத்துல இவன் வீட்டுல இருந்தார், சுகமா சாப்பிட்டார், சுகமா இருந்தார். அதனால ஆண்டவர் பார்த்து அதை செய்தார். கர்த்தர் சோதரம். நான் கவனிங்க, இப்போ என்னன்னா, இந்த சாலமோனை தெரிந்து கொண்டதும் தேவனுடைய கிருபை. என்னது கிருபை? அவன் அம்மா நல்ல ஆளு இல்ல, மோசமான ஆளு. கிருபை. சரி, நடந்து முடிஞ்சிட்டு
அதனால இன்னும் இவ்வளவு கைவிட்டக்கூடாது என்பதற்காக கர்த்தர் கிருபை வச்சு ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நான் கேட்கிறேன், நம்மில் அநேக தவறுகள் அறிஞ்சோ அறியாமலோ கடந்த காலங்களோ நிகழ்காலங்களோ கடந்து வந்திருந்தாலும் நான் திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் மேல் வைத்த தேவ கிருபையினால உங்கள் நிமித்தம் உங்க சந்ததிய ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 3:6 வாசிமா. என்ன கிருபை செய்து ஆண்டவருக்கு உண்மையாய் அவருக்கு முன்பாக நடப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். நடக்கவே முடியாது. ஏன்னா ஆகார் விஷயத்துல தப்பண்ணார் ஆபிரகாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 17 இல்ல 16 17 தான் கரெக்ட். 16 தப்பு, 17 நான் சர்வவல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாய் உத்தமனாய் நடந்து கொண்டு அப்படிங்கிறார். அப்போ இதுக்கு முன்னால உன் மனைவிக்கும் உத்தமா நடந்த, அவ சொன்ன கேட்ட, ஆகார கையில் எடுத்த. எப்பொழுதும் கவனிங்க, பஞ்ச காலம் வரும்போது கஷ்டம் வரும்போது வழி தவறுக்கு இடம் இருக்கு. அதே பஞ்ச காலத்துல தான் ஆபிரகாம் வழி விலகினா, அதே பஞ்ச காலத்துலதான் ஈசாக்கு வழி விலக போறாரு, தடுத்தார் ஆண்டவர். அப்போ ஒரு கஷ்டம் நஷ்டம் பாடுகள் வரும்போது மனுஷன் என்ன செய்வான்? வழி விலகுவான். வழி விலகுனா தப்பு நடக்கும். அதுக்கு ஆண்டவர் விடல. இப்போ சவுலுக்கு தேவன் பேசல, வழி விலகுதான், தப்பு செய்ய போறான், ஒண்ணு செய்ய முடியல. இப்ப திரும்ப சொல்லுகிறேன், இந்த அருமையான மனுஷனுக்கு ஆண்டவருக்கு உண்மையாய் அவருக்கு முன்னால் நடப்பதற்கு கர்த்தர் கிருபை வைத்தார். அல்லேலூயா. நாம் யாருக்கு முன்னால் நடப்பதற்கு கர்த்தரை தெரிந்து கொள்ளல. நம்ம ஊர்ல நடக்கும், கிழக்க போறோம் மேற்க போறோம், அது கரெக்ட். ஆனா யாருக்கு நடக்க ஆண்ட தெரிந்து கொண்டார்? கர்த்தருக்கு முன்பாக நடக்க ஆண்ட தெரிந்து கொண்டார். அவர் சொல்லுகிறார், வந்த பெரிய கிருபையினாலே எங்க அப்பா உமக்கு முன்பாய் நடந்தார், அது போல நானும் உமக்கு முன்பாய் நடந்து கொள்ள உங்களுடைய கிருபை எனக்கு தேவை அப்படிங்கிற. அல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்கிற எனக்கும் உங்களுக்கும் இந்த கிருபை எது வர தேவைன்னா வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13 வசனம். 1 பேதுரு 1:13. இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, அப்போ இயேசு கிறிஸ்து வெளிப்படும் வரைக்கும் இந்த கிருபை எனக்கு உங்களுக்கும் தேவை. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் வரைக்கும், ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படும் வரைக்கும் இந்த கிருபை தேவை என்பதை அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, அப்போ முதல்ல என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்ட காரியம் நமது மூலமா நடந்தேனுமானா ஃபர்ஸ்ட் நம் வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாய் உத்தமமாய் நடக்கணும். நடப்பதற்கு தேவையானது என்னன்னா கிருபை. கிருபை. அல்லேலூயா. இந்த கிருபை இருந்தா தான் உத்தமமா செய்ய முடியும், நடக்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். 2வது வாசிக்கலாம். 1 நாளாகமம் 28:7. சாலமோன் ஆலயம் கட்டணுமானா ஃபர்ஸ்ட் கிருபை, 2வது 1 நாளாகமம் 28:7. இந்நாளில் அப்போ கற்பனை நியாயம்படி செய்ய உறுதியா இருக்கணும். கற்பனை நியாயம் அப்படின்னா என்ன? புதிய ஏற்பாட்டில் என்ன? கர்த்தருடைய வசனம். அப்போ கவனிங்க, நம்மை விட்டு கர்த்தருடைய வசனம் விலகவே கூடாது. அப்போ நாம்
புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஆலயத்தை நாம் கட்டணுமானா, கவனிச்சாங்க, கட்டணுமானா, கட்டி முடிக்கணுமானா, தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறணுமானா, எனக்குள்ள உங்களுக்குள்ளும் கர்த்தருடைய வசனம் முதலிடமா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்றார், ஒருவர் என் வார்த்தையை கேட்டு இந்த கற்பாரின் மேல் தோண்டி அஸ்திபாரம் எடுகிறவர் புத்தி உள்ளவர். புத்தி உள்ளவர் யாரு? வசனத்தின்படி செய்கிறவர், வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அதை நீங்க புரிந்து கொள்ளணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்ப நான் சொல்ல விரும்புறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7-10. எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10:7-10. அண்டர்லைன். இயேசு எப்படி வந்தார்? சித்தத்தின்படி செய்ய வருகிறார். அது கரெக்ட். அங்க சொல்லப்பட்டிருக்கு, புத்தக சுருளில் எழுதப்பட்டபடி வசனத்தின்படி வரார். இயேசுவே ஒரு காரியத்தை சிலுவையில செய்து முடிப்பதற்கு பிதா சித்தத்தின்படி புத்தக சுருள் என்ன எழுதியிருக்கோ, என்னை பற்றி எழுதியிருக்காங்க. சங்கீதங்கள், உபாகமங்கள், ஆகமங்களிலே என்னை பறித்து தீர்த்து எழுதப்பட்ட அந்த படி வருகிறேன். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றணுமானா அவர் வசனத்தை என்ன செய்தாரு? முக்கியத்துவம் கொடுத்தாரு. அல்லேலூயா. சரி, மத்தேயு 2:6. ஏசப்பா. மத்தேயு 2:6 தான். 2:6 தான். அண்டர்லைன் பாருங்க. தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டபடி தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டபடி இயேசு பிறந்தார். சும்மா பிறக்க முடியாது. இயேசு எழுதப்பட்டபடி பிறந்தார். அப்ப கவனிங்க, லூக்கா 24:6. 24:6. லூக்கா 24:6 கொஞ்சம் திரும்ப சொல்லி வாச்சு. 24:6 வாசியா. அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். மத்தியில் இருக்கும். இப்படி உயிர்த்தெழுவார் என்று எழுதப்பட்டிருந்து, அப்போ உயிர்த்தெழுதலையும் எழுதப்பட்டிருக்கு. அதனாலதான் சொல்றோம், ஒரு பரிசுத்தம் கவனிச்சாங்க, பரிசுத்தமான மண்ணில் போட்டு அடக்கம் பண்றோம், நம்பிக்கையோடு அடக்கம் பண்றோம். குடிகாரனும் கொள்ளக்காரனும் அடக்கம் பண்ணிடக்கூடாது. ஒரு விசுவாசி அடக்கம் பண்ணக்கூடாது. ஒரு விசுவாசிய பரிசுத்தம் அடக்கம் பண்ணணும். அல்லேலூயா. அதுல ஞானம் இருக்கு. ஏன்னா அவன் படுத்துக்கணும், எழுப்பணும். அடங்குதா? உயிர்த்தெழு காலத்துல எழுதணும், அவன் வசனம் சொல்லணும். இந்த மண்ணுக்கு மண்ணாய் புழுதிக்கு புழுதாய் ஒப்பு கொடுக்கிற கர்த்தருடைய சத்தம் எக்காலம் துணிக்கும் பொழுது மரித்தோர் உயிரோடு எழுப்பும் பொழுது இவர் முதலாவது எழுத்துவாரு, எழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லி அடக்கம் பண்ணணும். அல்லேலூயா. அந்த சத்தம் அங்க நிற்கும், அது சும்மா இருக்காது. கிரைஸ்தக்க அடக்கம் பண்ணும் போது நான் சொல்லணும் சொல்லி பயந்து நான் சொன்னேன், இங்க இருந்துட்டே சொன்னேன். காரணம் பார்த்துட்டு ஆண்டவரே இந்த அம்மா எழுந்திருந்தா ஐயா பண்ணேன். கத்திர சோத்திரம். ஏன்னா எனக்கு அவ்வளவு ஆதாங்கம். கத்திர சோத்திரம். ஏன்னா மனுஷன் புத்தித்தனமா அடக்கம் பண்ணி போயிடுவான். ஆமா, கத்திர சோத்திரம். புரிஞ்சாங்க? அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுக்கு முன்னால அப்படி எழும்புவார் என்று அவர் சொன்னார், பிதா சொன்னார். அதன்படி அவர் உயிர்த்து எழுந்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல கவனிச்சாங்க. இன்னொரு வசனத்தை கூட சொல்ல விரும்புறேன். ஏசாயா 50:4. ஏசாயா 50:4 கொஞ்சம் வேகமா கொஞ்சம் வார்த்தை புரிஞ்சு. ஏசாயா 50:4. அதான் இங்க கவனிங்க. ராசாக்கமாரு கவனிங்க. இலை படைத்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படி.
இங்க கவனிங்க, இங்க கவனிங்க, 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 கவனிங்க. காலை தோறும் கத்தர் எழுப்புறார். எழுப்பி உட்கார்ந்து படக்கூடாது. காலை தோறும் கத்தர் எழுப்புகிறார். நான் அதை சொல்லல, சொன்னா சத்துரு கவனமா கவனிப்பான், அதனால விட்டுறதேன். எல்லாம் தேவன் ஒரு காரியத்தை எழுப்புவார் காலையில. அதுக்கு எழும்பி உட்கார்ந்துட்டோம்னா ஆண்டவர் அதை மேன்மையான அனுபவத்துக்கு நேராய் கத்து நடத்துவார். அல்லேலூயா. அப்படின்னா கற்றுக் கொடுப்பதற்கும் கவனிப்பதற்கும் ஆண்டவர் முதல் மணி நேரத்துல எழுப்புறார். இந்த சூழ்நிலையில நாம் வசனத்துக்கு முதலிடம் கொடுப்போமானால் மையாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனா கவனிங்க, இந்த வசனத்துக்கு சவுல், பழைய ஏற்பாடு சவுல் முதலிடம் கொடுக்கல. அதனால இருப்பு இடம் சிங்காசனம் அவுட்டு. அவன் சந்ததி கடைசி வரை கர்த்தருக்குள்ள நிக்க முடியல. நல்லா கவனிச்சுக்காங்க, திரும்ப திரும்ப சொல்றேன், காதுல வேண்டி விட்டுட்டு போறாங்க. உங்க சந்ததி இன்னொரு சந்ததிக்கு வரல. இந்த பையமெல்லாம் இன்னும் ஸ்திரப்படல. இவனுக்கு அண்ணன் ஒண்ணுமில்லாம உட்கார்ந்துருக்கான். கர்த்தர் வசனத்தை கேட்க ஒரு மனம் இல்ல. இப்பவுமே செவி அடைச்சாச்சு. ஒரு தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்பதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பாக்கியம் பெரிய பாக்கியம். இது ஜீவன் உள்ளது, இது அழியாதது. அவனை எங்க கொண்டு போகணுமோ கொண்டு போக சொல்லப்படுற வார்த்தை. அதை கேட்க கவனிக்க அவனு மனம் இல்ல. இன்னொரு பக்கம் அவன் எழுத்து கொண்டு போகுது, உறவுகள் தான் எழுதிட்டு போகுது. நாம் கவனிக்கணும். நம்முடைய சந்ததியா இந்த வசனத்துக்குள்ள வாராங்களா, இந்த வார்த்தைக்குள்ள வாராங்களா, அவங்களுக்கு அந்த முன்னேற்றம் இருக்கா, அந்த வெளிச்சம் இருக்கா, இவங்க கடைசி வரை கத்திரிக்கா நிற்பாங்களா? நான் உறுதிப்பட்டுதான் இந்த பூமியில கண்ண மூடி போகணும். ரொம்ப கவனி. காலைதோற கத்தர் எழுப்புகிறார். எதுக்கு? கற்றுக்கொள்வதற்கு, கவனிப்பதற்கு. அத முதல் மணி நேரத்தை எந்த மனுஷன் கொடுப்பாரோ அவன் சந்ததியா ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆனா சவுலுக்கு அந்த பாக்கியம் இல்லை. தட்டி பார்த்தார், கூப்பிட்டு பார்த்தார், அவன் கேட்கல, மடப்போக்கா போயிட்டான். அவன் சந்ததி அத்தனை போயிட்டான். நல்ல பையன் யோனத்தான், பெஸ்ட் மேன், அவன் கூட போயிட்டான். பாப்பம் பண்ண அநியாயத்தினால வேற வழி இல்லை, போயிட்டான். கவனிங்க, இஸ்ரவேலர்கள் கர்த்தரை புறக்கணித்தார்கள், யூதர்கள் இயேசுவை புறக்கணித்தார்கள். இந்த கடைசி கால சபை பரிசுத்த ஆவியானவரை புறக்கணிக்க. நாம் எந்த சூழ்நிலையிலும் புறக்கணிக்கிறாங்க. நான் திரும்ப சொல்ல விரும்புறது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு லீவ் போடாதுங்க. எத்தனை பலவீனம் இருக்கட்டும், எத்தனை போராட்டங்கள் இருக்கட்டும், கஷ்டம் இருக்கட்டும், கரெக்டா வந்து உட்கார்ந்துட்டு வசனத்தை கேட்டு ஆராய்ச்சிட்டு போங்க. உங்க சந்ததிய கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கோடி பொண்ணு கொடுத்தாலும் கிடைக்காது. நான் அனுபவத்துல சொல்றேன், ஆண்டவருக்குள்ள வாழ்ந்து கொண்டு சொல்லுகிறேன். கர்த்தர் சோத்திரம். கவனமா இருக்கிற கர்த்தர் சோத்திரம். 1 ராஜாக்கள் 17:2 சீக்கிரம் வாசிங்க. 17:2. சரி, இப்போ கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாயிற்று? எலியாவுக்கு உண்டாயிற்று. சரி, 8. அதே 17:8 தான். இப்ப அடுத்தது ஒரே நாள் முடியல, கர்த்தருடைய வார்த்தை திரும்ப அவனுக்கு உண்டாயிற்று. திரும்ப 18:1. இப்ப எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையின்படி உண்டாகி 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 அப்படின்னு போயிட்டே இருக்கான். அதுலதான் நடத்துதல் வச்சிருந்தார், தேவை வச்சிருந்தார், பாதுகாப்பு வச்சிருந்தார், ஆசீர்வாதத்தை வச்சிருந்தார். அவன் செய்ய வேண்டிய அத்தனை வேலையும் அதுல வச்சிருந்தார். கர்த்தருடைய வார்த்தையில தான் அத்தனை இருந்துச்சு. இப்ப நீங்க கேட்கிற ஞாயிற்றுக்கிழமை கேட்கிற இந்த வார்த்தையில தான் ஆண்டு அத்தனை வச்சிருக்கிற. இதை ஏனோ தானே விட்டுட்டு போனீங்கன்னா எழுதினவன் ஏட்ட கெடுத்தான்,
பாடினவன் சொல்ல முடியல, பாடினவன் பாட்டு கெடுத்தான்னு விட்டு விடாது. இவைகள் எதுக்கு சொல்லப்படுது, இவைகள் எதுக்கு இந்த காரியங்கள் நடக்கப்படுது அப்படின்னா, நம்முடைய செவியில ஏறி அடுத்த கட்ட வேலையை நாம் செய்வதுக்கு தான் அது நமக்கு சொல்லப்படுது. அதே வார்த்தையில தான் தேவைகள், பாதுகாப்பு, ஆசீர்வாதம், செழிப்பு, முன்னேற்றம், அக்கினி, மழை அத்தனை வச்சிருந்தார். ஒரு சின்ன வார்த்தை அத்தனை காரியம் இருக்கு. அதனால நீங்க பிடிச்ச காரியங்களை செய்யுங்க. ஒரு நாம மறந்துறாங்க, நீங்க வச்சிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கும் உங்களுக்கும் இன்னைக்கு மட்டும் தொடர்பு இருக்கக்கூடாது. 7 நாளும் தொடர்பு. திரும்ப சொல்றேன், கவனிச்சுக்காங்க. லேசானது இல்லை. நான் சில நேரத்துல ஜோசவை சொல்லி பழுக்க வைக்க வேண்டியிருக்கு. நோ, இரவும் பகலும் ஜோம் பண்ணுகிறவன் பாக்கியவானா? சொல்லுங்க. இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். அக்கா ஜோம் பண்ணாம இருக்கக்கூடாது. ஜோம் பண்ணணும். பழைய ஏற்பாட்டுல வசனத்துக்கு முக்கியம், புதிய ஏற்பாட்டுல ஜெபத்துக்கும் வசனத்துக்கும் முக்கியம். இந்த ரெண்டு ரெக்க, அப்படின்னா மேல பறக்க முடியும். ஒரு ரெக்கையில ஒரு குருவியோ ஒரு காக்காவோ கழுக பறக்க முடியாது. புரிந்து கொண்டு காரியங்கள் செய்யுங்கள், விட்டு விடாதீர்கள். அப்போ 2வது முதலிடம் கொடுத்தது என்னன்னா வசனத்துக்கு, கற்பனைக்கும் நியாயத்துக்கும் சாலமோன் முதலிடம் கொடுத்தான். அதனாலதான் கர்த்தர் நாமத்துல ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணுங்க. புதிய ஏற்பாட்டு என்னுடைய ஆலயம் உங்களுடைய ஆலயம் தேவனுடைய கிருபையினாலே பிரதிஷ்டை பண்ணி ஆண்டு நடத்திட்டு இருக்காரு. அதுல முதல்ல கிருபை, 2வது வசனத்துக்கு முதலிடம், 3வது கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிக்க போறோம். அது நான் சொல்லினேன், நீ அவரை தேடினால் தென்படுவார். 3வது என்ன செய்யணும் சொல்லுங்க? தேடல். சரி, தேடுதல் என்றால் என்ன? நிறைய பேருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னையா முதலாவது தேவ ராஜ்யத்தையும் சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஒரு பிரசங்கியார் நேற்று கேட்டார், இல்லைன்னா நானும் உங்களுக்கு சொல்லி தராம தான் போவேன். நல்ல வேலை கேட்டான், பாஸ்டர் முதலாவது தேடு ராஜ்யத்தை நீ தேடுன்னு சொல்றாங்க, அது என்னது ஐயா, அது என்னது அப்படின்னு கேட்டான். ஒரு பசங்க நாளைக்கு என்ன இன்னைக்கு பிரசங்கம் ஒன்று கேட்டார். நான் உடனே எனக்கு வசனம் தெரிஞ்சு மனசுல வச்சு சொல்லி கொடுத்துட்டேன். வாசிங்க, தானியேல் 9:3. நான் உபவாசம் பண்ணி இப்ப கவனிங்க, தேட யார? கர்த்தர. எப்படி? உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேடுவதுதான் தேவனை தேடுவது. உங்களுக்கு புரியுதா? தேவனை தேடுவது கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப நம்ம என்ன, புதிய ஏற்பாடு காலத்துல ஜெபத்துக்கு முதலிடம் கொடுக்கணும், ஜெபத்துல உறுதியா இருக்கணும், ஜெபத்துக்கு நேரத்தை செலவழிக்கணும். இயேசு கிறிஸ்து லூக்கா 3:21 அவர் ஜெபம் பண்ண போது வானம் திறக்கப்பட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கெஸ்தமேல ஜெபம் பண்ணார், தூதன் வந்து இறங்கி அவரை பலப்படுத்தினார். புதிய ஏற்பாடு காலத்தில் அப்போஸ்தலர் 6:4 ஜெபத்தில் வசனத்திலையும் தரித்திருந்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி ஆனால் ஜெபத்துக்கு நாம் முக்கியத்துவம் நம்முடைய வீட்டுல, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நேரம் கொடுத்தே ஆகணும். தம்பி, நீ உங்க அண்ணனை போலாம் வராது, உங்க அப்பனை போல வராது.
உங்க அம்மை போலயும் வராத, உங்க குடும்பத்தில் இருக்கிற யார போலயும் மாடல் பார்க்காத. மாமன் கூப்பிட்டா, மச்சான் கூப்பிட்டா, அத்தான் கூப்பிட்டா, சித்தி கூப்பிட்டா, அவ கூப்பிட்டெல்லாம் போகாத. வசனத்தை கேட்க ஒரு மாடல் மாதிரியா மாறி இல்ல, அது வேற விஷயம். அது போட்டும், அது கீபோர்டு போடு, காரியம் செய்ய. வசனம் முக்கியம். கீபோர்டு போட்டோம் பரல போன்னு சொல்லவே இல்லை. கீபோர்டே போடாண்டா, எனக்கு இதுவரை போட்டு ஒழுங்கு அடிக்கவே தெரியாது. ஆமா, அது சொத்துறேன். ஆமா, நான் அடிச்சா ஒருத்தர் இருக்க மாட்டேன், அது வேற விஷயம், இருக்கட்டும். ஆனா நான் சொல்லுன்னா வசனம் முக்கியம். சொல்லலேலூயா. நான் பாருங்க, நான் ஒரு ஆளை நடத்தினோம்னா எனக்கு பாட்டு அதிகம் வராது. வசனத்தை சொன்னா ஆராதனை தீ பிடிக்கும். அல்லேலூயா. அது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பகுதி. அதை புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய வாழ்க்கை, அது முக்கியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ இந்த கடைசி காலத்துல நாம் தேவனை தேடுவது என்றால் என்ன, அவர் தென்படுவார் என்ன, ஜபத்துக்கும் உபவாசத்திற்கும் விண்ணப்பத்துக்கும் மூலம் தேடுவதுதான் தேவனை தேடுவது. கர்த்தர் ஸ்தோத்திரம். போட்டும் காரியத்தை விட்டுவிடுவோம். அப்புறம் 4வது பகுதி, கர்த்தர் ஸ்தோத்திரம், 1 நாளாகமம் 28:9. 1 நாளாகமம் 28:9. 2 தான் இருக்கு, சொல்லி முடிக்க போறேன். 28:9. இங்க கவனிங்க, இந்த வார்த்தை நான் சொன்னது. தம்பி கவனி, வசனம் வாசிக்காம, ஜெபம் பண்ணாம, தேவனை தேடாம விட்டு விட்டால், ஆராதனைக்கு வராம விட்டு விட்டால், நான் சொல்லல, அவரை சொல்லிட்டார், நான் விட்டுறோம் அப்படின்ட்டார். அவ்வளவுதான். துணிகளை போடு. யாரு விட்டாலும் பிரச்சனை இல்லை. உங்க அப்பா, அம்மா, சித்தி, சித்தப்பா, ஆச்சி, பாட்டி, யார் விட்டாலும் பயப்படாது. கர்த்தர் விடக்கூடாது. கர்த்தர் விடக்கூடாது. 4வது பாயிண்ட் என்னன்னா, நாம் கர்த்தரை விடக்கூடாது. நாம் கர்த்தரை எந்த விதத்திலும் விடக்கூடாது. இப்ப என்ன தெரியுமா நடக்கு? அதிக பணம் வந்துட்டா கர்த்தரை விட்டுருதாங்க. அதனால இப்ப நான் ஜெபம் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு, ஆண்டவர் நிறைய பணம் கொடுக்காது, தப்பு இல்லை. ஏன்னா அவன் ஆண்டவரை விட்டுட்டு போறதுக்கு என்ன கொடுக்கணும்? லிமிட்டா கொடு, அளந்தபடி கொடு. நான் என் பிள்ளைகளை சொல்ல விரும்புறேன், இப்ப எனக்கு ஒரு 10 கோடி தருவியா அப்படிங்க ஜான் ஆபிரகாம். எனக்கா முடியாதுப்பா, வாய்ப்பே இல்லை. ஆமா, வாய்ப்பே இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி வாய்ப்பே இல்லை. அப்ப இவ்வளவு காலம் ஆண்டவரை தேடுதே, வாய்ப்பு இல்லப்பா ரசா, வேண்டாம். அன்றாட அளந்தபடி போதும். நான் ஒவ்வொரு மாசமும் தாண்டி வருவதற்கு நாம் படுகிற பாடு அவ்வளவு பெருசு. நான் ரொம்ப அகல கால் வச்சுட்டு நின்றுகிட்டு இருக்கேன், தாங்குவது கிருபை. இன்னொருத்தன் வரவே முடியாது, அது 100க்கு 100 உண்மை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவள் அழகா ஆண்ட கிருபையா ஒவ்வொரு மாதமும் அவருடைய அழகா கிருபையா நடத்தி வந்துகிட்டே இருக்கார். அது அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. இப்ப நான் சொல்ல கவனிங்க தம்பி, நீ விட்டா அவர் விடுவார், நீ விடல அவர் விடவே மாட்டார். சொல்லலேலூயா. அறியாம தெரியாம சில வேளை தூங்கிடும், அது விடுவதில்லை. மனப்பூர்வமா அப்படின்னா இந்த நாட்டிலும் ஆராணிக்கே போக கூடாது அப்படின்னு திருமணம் பண்றாங்க பாருங்க, அதான் விடுதல். அதான்
அதாவது திடீர்னு ஒரு 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 பிரச்சனை வந்துடும், போராட்டம் வந்துடும், காரியம் வந்துடும். நான் அது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன வந்தாலும் இங்க ஆடா நடக்கும். எத்தனை சொல்லுவோம்? அப்படியே ஜோமெண்ட் வந்துட்டு இருக்கேன் ஆண்டவரே. ஆனா இந்த கடந்த காரியத்தில் பிற பேசினா நேரம் பேர் அவனுங்க விடக்கூடாது. அடுத்த கடைசி பாருன்னு சொல்லி காரியம் சொல்லுவேன். இது விடாம இருக்கிறதுக்கு நிறைய காரியம் இருக்கு. இதுல விடுவதற்காக சில சம்பவம் இருக்கு. கவனிங்க, யூதாஸ் எதுக்கு விட்டான்? பஸ் பணம் தான். சரி, சவுல் ஏன் விட்டா? பணம் தான். நீ வசனத்தில் நீ படிச்சு பாருங்க, பலர் ஆண்டவர் விட்டது எதுதான்? பணம் தான், பணம் தான். அதனால தேவைக்கு ஆண்டவர் தருவார், அது போதும். கத்தூயா சரி, அது ரொம்ப முக்கியமானது கத்தூ. ஆனா விடமாட்டேன்னு சில ஆட்கள் தீர்மானமா இருக்காங்க. பவுல் சொல்றாரு, கிறிஸ்தின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவர் யார்? வருங்காரியமோ நிகழ்காரியமோ மரணம் எது வந்தாலும் பிரிக்க முடியாது, நிச்சயத்திற்கான்னு சொன்னார். அவனை கொண்டுதான் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்தார். ரூத்து சொன்னா, பின்னிட்டு அதை பத்தி பேசாதையும், முன்னோக்கி வரதை மட்டும் பேசும் அப்படின்னு சொன்னா. கர்த்தர் அவளையும் விடல, அவளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்படியானா விடாமல் பிடிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க. ஆனா விடும்படியான சந்தர்ப்பம் ஏற்படும். நான் சொல்லுதானே, தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்காண்டா, தானியேல் 6:10 வாசிக்காண்ட சொல்லிதேன். இந்த கோணிங்க 30 நாளும் ஜோம் பண்ணக்கூடாது. யார பார்க்கணும்? தேவைக்கா காரியத்துக்கா? யாரை பார்க்கணும்? ராஜாவை தான் பார்க்கணும். யாருக்கு வந்த தடை? தானியலுக்கு தான் வந்த தடை. வேற ஒருத்தனும் பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. ஆனா தானியல் கெட்டிக்காரன். என்ன பொறுத்த ஆள்னா நான் திருப்பேன் 30 நாள் பெஸ்டா. இது பெரிய ஏற்கனவே கவர்மெண்ட் போட்ட சட்டம். ஆமா, சினம் கடந்து போக வரல எழுதிங்க. கூடார மறைவில் மறைந்திருக்க வசனம் நிறைய தெரியும், அதனால உடனே போயிடுவான். அவன் பார்த்தான், முன்பு செய்து வந்தபடியே மலைகளை திறந்திருக்க முழங்கால் போட்டு ஜபம் பண்ணினான். கவனிங்கள், ஜபம் பண்ணினான். விடுவதற்கான சந்தர்ப்பம் 30 நாள் தானியலுக்கு இருந்துச்சு. முதல் நாளே முடிச்சிட்டான். முதல் நாளே முடிச்சிட்டான். அந்த சட்டம் 2ஆம் நாள் அவுட்டு. புரியுதா? உறுதி உள்ளவனுக்கு ஒரு நாள் மட்டும்தான், 2ஆம் நாள் நிற்காது. அழகா அந்த ஜோமனை முடிச்சா. எல்லாரும் சொன்னாங்க, சிங்கி கபில போட சொன்னா, அன்னைக்கு நைட்டை தூக்கி போட்டானுவா. காலையில துயர சத்தத்தோடு கரியூர் ஓடியே வாரா. இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியேலே, சிங்கங்களுக்கு கர்த்தர் உன்னை தப்ப வைத்தாரா? ஆம் ராஜா, வாழ்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? நாசமா போட்டுருவோம். ஜெபிக்கிறவன் சாபம் போடவே மாட்டான். அழகா சொன்ன ராஜா வாழ்க, தப்புவிக்க கர்த்தர் வல்லவரா இருந்தார். அப்படியானா அப்படி வாழ்க்கையில கர்த்தரை விடாமல் பற்றி கொள்வோம். ஆண்டு நம்மை நடத்துவார். கடைசியா சொல்ல இருப்பது 28, அதே 1 நாளாகும் 28:19 28:19 கடைசியாக 1 நாளாகும் 28:9 சாரி 1 நாளாகும் 28:9 உக்காணிய பிதாவின் தேவனை அறியணும். ஒரு காரியம் உங்களை கொண்டு முடியணுமானா அறியணும். அப்போ நான் பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவையும் அவருடைய வல்லமையும் உயிர்த்தெழுதலையும் அறிவதற்கு, நான் கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அறிவதற்கு அப்படி சொல்றார். அப்போ அந்த பங்குள்ளதான் மாறுவதற்கு கர்த்தர் என்ன செய்யணும்? அறியணும். எப்படி அறிவது? இப்படிதான் ஆண்டவர் சொல்லுற வசனங்கள் மூலம் அறியணும். அறியணும். அறிஞ்சு கவனிச்சாங்க. அறிந்து விற்பாடு மனவ கவனி. நீ அறியுத, உன்னோட நிறைய ஆவிக்குரிய வசனம் இருக்கு. எனக்கு அதுதான் ஆண்டவர் சோத்திரம். அறிஞ்சு பிற்பாடு எப்படி இருக்கணும்? உற்சாகம் இருக்கணும்.
மேரி கல்யாணத்துக்கு தூத்துக்குடியில் நடந்த என் தங்கச்சி மேரி கல்யாணத்துக்கு தாமஸ் பாஸ்டர் வாரார். ஆனா முந்தின நாள் நைட்டு என்ன ஃபோன் பண்ணி சொன்னார், டேனியல் நான் வந்துட முடியாது, மதருக்கு ரொம்ப சீரியஸான கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன் கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு. இல்ல நான் ஜாய்சனை ஏற்பாடு பண்ணேன், ஜாய்சன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியா சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். திரும்ப அதிகாலைல அவர் 4 மணிக்கு எதிர்க்கிறார், 3 மணிக்கு எதிர்த்தார். 4:30 நான் போன் பண்றேன். என் போனை எடுத்துட்டு டேனியல் புறப்பட்டேன், குளிச்சுட்டேன் அப்படின்ட்டார். அவர் நான் அறிஞ்சிருந்தேன். வருவதற்குள்ள 2 விதமான குடிப்பதற்கு, அவர் சுகர் உண்டு, குடிப்பதற்கு சீனி இல்லாம சாத்துக்குடி ஆரஞ்சு புளிஞ்சு வச்சிருந்தேன். இன்னொன்னு அந்த இப்போ நாட்டு கிரேப் ஜூஸ் அதை புளிஞ்சு வச்சிருந்தேன். ஞாபகம் இருக்கா? புளிஞ்சு 2 பாட்டில் வச்சிருந்தேன். வந்த உடனே ஒரு பாட்டில் தூக்கி கொடுத்தேன். என்னை அறிஞ்சிருக்கியே அப்படின்னார். ஏன்னா அவருக்கு சுகர் சீனி இல்லாம கொடுத்தேன். ஒரு பாட்டில் கரெக்டா அடிச்சிட்டேன். உட்கார்ந்தார், பிரசங்கம் பண்ணி முடிச்சார், பிள்ளைகளை ஆசீர்வதித்தார், முடிச்சிட்டார். அப்புறம் முடிச்ச பிற்பாடு இதை நான் கொடுத்தேன், அதையும் குடிச்சார். நல்லா சாப்பிடுவார். இலையில ஒரு மிச்சம் மீதி இருக்காது, வேஸ்ட தவிர வேற ஒண்ணும் இருக்கா, சுத்தமாக்கிடுவார். அவர் யாருன்னு நான் அறிஞ்சிருந்தேன். அதனால என்ன குடிப்பாருன்னு தெரியும், என்ன கொடுத்தாருக்கு பலனா இருக்க முடியும் தெரியும், அறிஞ்சு செய்தேன். அப்ப நல்ல கவனிங்க, நீங்க கர்த்தரை அறிஞ்சா அடுத்தவங்க என்ன இருக்கணும்? உற்சாகம் இருக்கணும். எப்படி இருக்கணும்? அதான் சொல்லுங்க, உற்சாகம் இருக்கணும். நான் சில ஆட்கள் இதுல படியில ஏற முடியாம ஏறி வாரைய, உங்க பாடுதான் லிப்ட கொண்டு வரப்போகுது. அதுக்கு தோத்திரம் வழக்குதா. நான் யோசிச்சுட்டே இருக்கேன், ஆண்டவரே ஏற முடியாம ஏறி வராங்க வயசான ஆட்கள், தெரியாதனமா மேல கட்டி விட்டனே, இதெல்லாம் சிக்கத்தையும் செஞ்சிருக்கேன், தப்பு பண்ணி விட்டனே அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள வேதனை. இனிமையாவது கீழே கட்டுவோம் அப்படின்னு நம்ம அடுத்த கிட்ட பிளான் வருது. ஆனாலும் ஏன் அவசரப்படுவானே, கர்த்தர் தருவார் அப்படி சொல்லி மனசுல வச்சு ஜெபம் பண்றேன். என்னன்னா, அறிந்தவர்கள் உற்சாகமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எதான் சொல்ல, உங்களில் பலர் உற்சாகமா கைத்தட்டி நான் பார்க்கிறேன். இங்க கைத்தட்டு அவ்வளவுதான், கை ஒடிஞ்சு பட்டை வச்சு கட்டுற மாதிரி தட்டு தருவோம். உற்சாகம் அறிஞ்சவன் எப்படி இருக்கணும்? உற்சாகம். நீங்க என்ன அறிஞ்சிருக்கீங்களோ அதுல உற்சாகமா இருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த உற்சாகம் தாவீதுட்ட குறைஞ்சு போச்சு. எப்படின்னா, அவன் பாவம் செய்த போது அப்ப சொல்றாரு, மீண்டும் இந்த உற்சாகத்தை எனக்கு தாரு அப்படின்னு கேட்டான். உற்சாகம் குறைந்தா திரும்ப ஆண்டவர் என்ன செய்யணும்? கேட்கணும். அப்படி நிச்சயமாய் ஆண்டவர் நம்ம தருவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் பண்ண போறோம். நம்முடைய பலிகள் உற்சாகமாய் பலியிட வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய நேரம் கர்த்தருக்கு ரொம்ப உற்சாகமாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மை நடத்துவார். 5 காரியம் சொல்லியிருக்கேன். 5 காரியம் சொன்னதை கொஞ்சம் திருப்பி சொல்றேன். 1, ஆலயம் கட்டி முடிக்கணுமானா, நம்மை எதுக்கா பிடிச்சாரோ கட்டி முடிக்கணுமானா 1 கிருபை, 2 வசனம், 3 ஜெபம், 4 தேர்தல், 5 அவரை அறிந்து கொள்ளுதல். உற்சாகமா இருக்கு. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி.